இது கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் நாட்கள்ல நடந்த விஷயம். நான் 11th கிளாஸ்ல புது ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்க போனேன். புது ஸ்கூல், புது கிளாஸ், யாரையுமே எனக்கு அவ்வளோ தெரியாது. நான் ரொம்ப அமைதியாக எல்லாருக்கும் பின்னாடி உட்காந்துருந்தேன். இன்டர்வெல்ல என்னோட கிளாஸை சேர்ந்தவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. ஆனால் நான் கிளாஸில் தனியாக தான் உட்காந்துருப்பேன். அங்கே நான் பேசுகிறவங்க கூட யாருமே இல்லை. ஒரு நாள் இன்டர்வல் டைமில் எப்பவும் போல் கிளாஸ் காலியாக இருந்துச்சு. நான் பேக்கில் தலை வச்சு தூங்கிட்டு இருந்தேன். அப்போ யாரோ திடீர்னு என் முதுகில் கையை வச்சாங்க. நான் அலறி அடிச்சுக்கிட்டு உடனே எழுந்திரிச்சேன். என் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா. ஆமாம், நீ யாரு? ஆனால் நீ காலையில் இங்கே இல்லையே. என் பேர் ஷாலினி. நானும் உன்னை மாதிரி தனியாக தான் இருக்கேன். நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பியா? ஷாலினி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஷாலினி ரொம்ப அதிகமாக ஸ்கூலுக்கு வரமாட்டா. அப்புறம் என்ன தவிர கிளாஸில் வேறு யார்கிட்டையுமே அவள் பேச மாட்டா. ஒரு நாள் ஷாலினி என்கிட்ட சொன்னா, ஆராத்யா, இன்னைக்கு என்னோட பர்த்டே. இன்னைக்கு சாயந்தரம் பர்த்டே பார்ட்டிக்கு நீ கண்டிப்பாக வரணும். ஷாலினி அவள் வீட்டு அட்ரஸை என்னோட டைரியில் கடைசி பக்கத்தில் எழுதி வச்சா. அன்றைக்கி நான் என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்புறம் டைரியில் அந்த பக்கத்தை கிழிச்சு அதில் ஷாலினி அவளோட வீட்டு அட்ரஸ் எழுதியிருந்தா. ஷாலினியோட காலனி பக்கமாக போயிட்டு இருந்தேன். அவள் கொடுத்த அட்ரஸ் ரயில்வே காலனி அட்ரஸ். அது ரயில் லைன் பக்கத்துலேயே இருந்துச்சு. அன்றைக்கி சாயந்தரம் கிளைமேட் கொஞ்சம் சரியில்லை. கரு மேகங்கள் சூழ்ந்துருந்துச்சு. அப்புறம் ஏதோ மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ரயில் தண்டவாளத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்தேன். எனக்கு ட்ரெயினோட சத்தமும் கேட்டுச்சு. எனக்கு என்னமோ ட்ரெயின் தண்டவாளத்துக்கிட்ட ஷாலினி நின்றுட்டு இருந்த மாதிரி தோணுச்சு. அப்புறம் எனக்கு கை காட்டினா. ஆனால் இருட்டாக இருந்ததுனால எனக்கு எதுவுமே தெளிவாக தெரியல. ட்ரெயின் ஷாலினி கிட்ட வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அவள் தண்டவாளத்தை விட்டு தள்ளி போகவே இல்லை. அவள் எனக்கு கையை காட்டிக்கிட்டே இருந்தா. நான் அவளுக்கு சத்தம் போட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ட்ரெயின் அவளை வந்து இடிச்சிருச்சு. என் கண்ணு முன்னாடி அவள் மேலே அந்த ட்ரெயின் போய்கிட்டு இருந்துச்சு. நான் அங்கேருந்து அழுதுகிட்டே அந்த தண்டவாளத்துக்கிட்ட போனேன். அப்போ அங்கே பார்த்தா தண்டவாளத்தில் யாருமே இல்லை. எனக்கு எதுவுமே புரியலை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை நான் நம்புறதா இல்லை இப்போ நான் பார்க்குறேனே அதை நம்புறதா? அதே யோசனையில் நான் அந்த தண்டவாளத்தை தாண்டி போனேன். அப்போ என் காதில் ட்ரெயின் ஹாரன் சத்தம் கேட்டுச்சு. ஒரு ஆண்டி என் கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. அப்புறம் அந்த ட்ரெயின் என் பின்னாடி போயிட்டு இருந்துச்சு. என்ன, உனக்கு சாகணும்னு ஆசையா? ட்ரெயினோட சத்தம் உன் காதில் விழலை? ஆக்சுவலாக நான் ஒரு யோசனையில் இருந்தேன். அதுக்குள்ளே இன்னொரு ட்ரெயின் வந்துடுச்சு. அப்புறம் எனக்கு தெரியவே தெரியாது. என் டைரியில் எழுதியிருந்த அட்ரஸ் படி நான் அந்த ரயில்வே காலனிக்கு அந்த வீட்டுக்கு போனேன். வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. மெயின் கதவு ஓப்பனில் இருந்துச்சு. நானும் வீட்டுக்குள்ளே போனேன். ஆனால் உள்ளே இருந்த அறை ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. பர்த்டே பார்ட்டிக்கான எல்லா அலங்காரமும் பண்ணியிருந்தாங்க. பலூன்ஸ், பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாமே ஒட்டி இருந்தாங்க. ஆராத்யா, நீ வந்துட்டியா? பாத்தியா நான் இங்கே எவ்வளோ தனியாக இருக்கேன்னு? இப்போ நீங்கள் வந்துட்டல, நான் கேக்கை கட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. எங்கள் அம்மா ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவாங்க. அவங்க வந்ததும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். இப்படி சொல்லிட்டு ஷாலினி வீட்டுக்கு வெளியே போயிட்டா. நான் 1 மணி நேரத்துக்கு மேலே ஷாலினிக்காக காத்துட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரியலை. கடைசியில் நான் வீட்டுக்கு வெளியில் போனேன். பக்கத்து வீட்டுக்காரம்மா என்னை வெளியிலேருந்து ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, ஆமாம், யார் நீ? அந்த வீட்டில் தனியாக நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என் ஃப்ரெண்டு ஷாலினி வீட்டுக்கு வந்திருக்கேன். அவள் அவளோட அம்மாவை கூப்பிட போயிருக்கா. இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள். அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு அவள் என்னை இன்வைட் பண்ணா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவள் இன்னும் திரும்பி வரவே இல்லை. அப்புறம் அந்த லேடி சொன்னதை கேட்டதும் நான் மூச்சு அடிச்சு நின்றுட்டேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் பூஜாவும் அவளோட பொண்ணும் இருந்தாங்க. அம்மாவும் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்ந்தாங்க. அவங்கக்குள்ள நிறைய அன்பு இருந்துச்சு. ஒரு நாள் ஷாலினியோட பிறந்த நாள். அன்னைக்கு ஷாலினி வீட்டையே அலங்காரம் பண்ணினா. சாயந்தரம் தான் அவங்க அம்மா ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வருவாங்க. அவள் அவங்க அம்மாவை அழைச்சிட்டு வரதுக்காக போனா. ரயில்வே லைனில் ட்ரெயினில் மாட்டிக்கிட்டா. ஷாலினியோட அம்மாவால் இதை தாங்கிக்கவே முடியல. அப்போ அதே சமயம் இன்னொரு ட்ரெயின் வந்துட்டு இருந்துச்சு. அவங்க ட்ரெயின் முன்னாடி பாஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அன்னிலேருந்து இந்த வீடு காலியாக தான் இருக்கு. என்னோட கை கால்லாம் நடுங்கிட்டு இருந்துச்சு. நான் உடனே அங்கேருந்து என் வீட்டுக்கு திரும்பி வந்தேன். இன்றைக்கும் நான் இந்த கதையை யார்கிட்டையாவது சொன்னால் அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியும், ஏன்னா நான் ஷாலினியோட ஆத்மாவை பார்த்தேன். அப்புறம் அது கூட நான் பேசவும் செஞ்சேன். அர்ப்பித்தும் தேவும் டெல்லியில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க.
அவங்க 2 பேருக்கும் குறைவான வருமானம் தான். அதனால அவங்க சிட்டிய விட்டு கொஞ்சம் தூரத்துல கம்மியான வாடகையில ஒரு பிளாட் எடுத்தாங்க. 6 ஃப்ளோர் கொண்ட பில்டிங்ல அவங்க 4வது ஃப்ளோர்ல இருந்தாங்க. செகண்ட் ஃப்ளோர்ல அந்த பிளாட்டோட ஓனர் இருந்தாரு. அர்ப்பித்துக்கும் தேவுக்கும் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு மேல இருக்கிற ஃப்ளோர்ல இருந்து டிஜே ஒலிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அர்ப்பித், நைட் 2 ஆகுதியா? போய் அந்த மாடியில் இருக்கிறவங்களுக்கு நீ போய் சொல்லிட்டு வா, டிஜேவை நிறுத்த சொல்லு. அர்ப்பித் மேல 5வது ஃப்ளோருக்கு போனான். அந்த இடத்துல மெயின் கேட்டோட டோர் முன்னாடியே திறந்திருந்தத அவன் கவனிச்சான். அர்ப்பித் அந்த கேட்டை திறந்துகிட்டு உள்ள போன உடனே மியூசிக் சத்தம் வர்றது நின்னு போச்சு. அவன் அங்க அந்த பிளாட் காலியா இருந்ததையும் அப்புறம் அங்க யாரும் இல்லைங்கிறதையும் அவன் கவனிச்சான். அர்ப்பித் அங்க திறந்திருந்த ஜன்னல் கிட்ட போய் வெளியில பார்க்க முயற்சி பண்ணான். அப்ப அவன் பின்னாடி இருந்து யாரோ அவன் தலையில அடிச்சத அவன் உணர்ந்தான். யாரது? இங்க யாரு இருக்காங்க? அர்ப்பித் உடனே ரொம்ப பயந்து போனான். அதுக்கப்புறம் அந்த பிளாட்டை விட்டு உடனே வெளியே வந்தான். மறுநாள் தேவ் அர்ப்பித் கிட்ட என்ன சொன்னான்னா, தேங்க்ஸ்டா. நேத்து நைட்டு நீ அந்த டிஜேவை நிறுத்தலன்னா என்னால தூங்கி இருக்கவே முடியாது. நான் கூட ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லடா. நேத்து ராத்திரி நான் டிஜேவை நிறுத்தல. அப்போ மேல போனா அந்த பிளாட் திறந்து இருக்கு. நான் உள்ள போன டிஜே நின்னு போச்சு. அதுக்கப்புறம் என் தலைமையில யாரோ அடிச்சாங்க. நீ என்னடா பேசிட்டு இருக்க? ஏதோ ஹாரர் மாதிரி பேசுற. நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்டா. தேவ் அர்ப்பித் சொன்ன எந்த விஷயத்தையும் நம்பவே இல்ல. அப்புறம் அவன் ஆபீஸ்க்கு போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி தேவ் ஆபீஸை விட்டு திரும்பி வந்தான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட் நேஹாவும் கூட இருந்தா. அன்னைக்கு நேஹாவோட பிறந்த நாள். நேஹா தேவ் அப்புறம் அர்ப்பித் கூட சேர்ந்து கேக்க கட் பண்ணி தன்னோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணான். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் தூங்கினாங்க. அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் மேல இருக்கிற ஃப்ளோர்ல இருந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அட கடவுளே, இன்னைக்கு மறுபடியுமா? நான் போக மாட்டேன், நீ போ. நீங்க 2 பேரும் இருங்க, நான் போறேன். மேல் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க இந்த ராத்திரில பார்ட்டி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நேஹா மேல போனா 5வது ஃப்ளோர்ல இருந்த அந்த பிளாட்டோட கதவு மூடி இருந்துச்சு. ரொம்ப வேகமா அந்த கதவை இவ தட்டினா. யாராவது இங்க இருக்கீங்களா? கதவை தருங்க. யார் இந்த கதவை மூடுனது? அட கடவுளே, நான் என்னோட மொபைல் போனை கூட எடுத்துட்டு வராம போயிட்டேன். அர்ப்பித், தேவ், யாருக்காவது என்னோட குரல் கேக்குதா? அர்ப்பித்தும் தேவும் இப்பவும் தூங்கிட்டு இருந்தாங்க. தேவுக்கு நேஹா கத்துற சத்தம் கேட்டுச்சு. தேவ் உடனே பெட்டை விட்டு எழுந்தான். அப்புறம் மேல இருக்கிற பிளாட்டை நோக்கி ஓடினான். பிளாட்டோட கேட் மூடி இருந்துச்சு. நேஹா, மறுபடியும் தேவ் அங்கிருந்து கீழே ஓடி போனான். அர்ப்பித்தை எழுப்பினான். அர்ப்பித், மாடியில் இருக்கிற பிளாட்ல நேஹா மாட்டிக்கிட்டா. பிளாட் கதவு திறக்க மாட்டேங்குது. அர்ப்பித்தும் தேவும் உடனே மேல போனாங்க. அங்க இருக்கிற அந்த பிளாட் கதவை உடைச்சாங்க. அங்க நேஹா ரொம்ப அமைதியா நின்னுட்டு இருந்தா. அப்புறம் ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருந்தா. நேஹா, நீங்க வந்துட்டீங்களா? சரி வாங்க போலாம். இது வரைக்கும் நீ கத்துற மாதிரி எங்களுக்கு கேட்டுதே. இல்லையே, நான் ஒன்னும் கத்தலையே. நேஹா, தேவ், அர்ப்பித் 3 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல மேல இருக்கிற பிளாட்ல இருந்து மறுபடியும் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அர்ப்பித் கண்ணு முழிச்சான். பெட்ல இருந்த நேஹாவை காணோங்கிறத அப்பதான் அவன் கவனிச்சான். தேவ், எந்திரிடா, நேஹாவை காணோம். அர்ப்பித்தும் தேவும் மேல இருக்கிற பிளாட்டுக்கு ஓடி போனாங்க. பிளாட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அவங்க 2 பேரும் அதிர்ச்சியாயி நின்னாங்க. அர்ப்பித்தும் தேவும் எப்படியோ கஷ்டப்பட்டு நேஹாவை அங்கிருந்து இழுத்துக்கிட்டு வந்தாங்க. நேஹா தேவோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சா. அப்புறம் அர்ப்பித் நேஹாவோட கைகளை எப்படியோ கஷ்டப்பட்டு கயிறால கட்டினான். உடனே தேவும் அர்ப்பித்தும் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற அவங்க பிளாட் ஓனரை பார்க்க போனாங்க. சார், உங்க பில்டிங்ல டாப் ஃப்ளோர்ல என்னதான் நடக்குது? இது 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. 2 ஆம்பளை பசங்க 2 பொம்பளை பசங்க சேர்ந்து அந்த டாப் ஃப்ளோரை வாடகைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் இந்த ஊருக்கு புதுசா வந்தவங்க.
முதல்ல அவங்க வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு இருக்கிற ஜாப்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அந்த பொண்ணுங்க 2 பேரும் அந்த பசங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஜாப் இல்லாததுனால அவங்க பணத்துக்கு கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்கள ஒரு பொண்ணுக்கு பிறந்த நாள் வந்தது. பிறந்த நாள் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 4 பேரும் மேலேருந்து குதிச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்பத்துல இருந்து அந்த மேல ஃப்ளோர்ல பார்ட்டி நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். உண்மையில அவங்க யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருங்க, இல்லைன்னா ஃபிளாட் காலி பண்ணி போயிடுங்க. தேவும் அர்ப்பித்தும் அந்த ஃபிளாட்டை உடனே காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கும் யாராவது அந்த 4th ஃப்ளோர்ல இருக்க போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த மேலே இருக்கிற ஃப்ளோர்ல இருந்து பார்ட்டி பண்ற சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு.